ஸோ நம்ம நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அப்படிங்கிற வீடியோ பார்க்கும்போது ஷேர் மார்க்கெட்டில் கிட்டத்தட்ட 5000 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அந்த மாதிரி அவ்வளோ ஹியூஜ் நம்பர் ஆஃப் கம்பெனிஸை வந்துட்டு எப்படி கேட்டகரைஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அது என்னென்ன கம்பெனிஸ் கேட்டகரி வைஸ் போயிட்டு நம்ம டேரெக்டாக வெப்சைட்டில் என்னென்ன கம்பெனிஸ் அப்படிங்கிறதும் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸை உங்களுக்கு 3 கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க. அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பொறுத்து, அதாவது நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் பொறுத்து. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப், எந்தெந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் வந்து 20,000 கோடிக்கு மேலே இருக்குதோ அது எல்லாமே லார்ஜ் கேப். அது என்னென்ன கம்பெனிஸ்னு பார்க்கலாம். ரெண்டாவது என்ன பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் மிட் கேப்னு சொல்லுவாங்க, மீடியம் சைஸ்டு கம்பெனிஸ் 5,000 to 20,000 கோடி அதுக்குள்ளே அதோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு மிட் கேப்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்மால் கேப் கம்பெனிஸ்னால் அதோட டோட்டல் கம்பெனியோட வேல்யூ வந்துட்டு லெஸ் தேன் 5,000 crores இருந்ததுன்னா அதை வந்துட்டு ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 5,000 கம்பெனிஸு இந்த கேட்டகரிக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் அதிகமாக எந்த கேட்டகரியில் இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பில் தான் இருக்கும். நிறையா கம்பெனி உங்களுக்கு ரொம்ப கம்மியான வேல்யூவில் இருக்கும். ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் ஒரு 100-50 என்ன ரேஞ்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அது வந்துட்டு லார்ஜ் கேப் இருக்கும். மெயினாக இந்த லார்ஜ் கேப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸ் தான் நம்ம வந்திங்கன்னா நிஃப்டி ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எடுத்துருவாங்க. ஸோ அதை சேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதாவது சேர்ன்னா உங்களுக்கு மாடிஃபை பண்ணிகிட்டே இருப்பாங்க. நல்லா பர்ஃபார்ம் இருக்கிற ஸ்டாக்கை வச்சுக்குவாங்க, மற்றதை வந்துட்டு தூக்கி வீசிடுவாங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம். இப்போ டேரெக்டாக நம்ம இந்த வெப்சைட் போய்க்கலாம். இங்கே பார்த்துக்கோங்க, tickertape.in அப்படிங்கிறது போய்க்குங்க. அதில் போய் ஸ்க்ரீனர் நீங்கள் ஜீரோதால் அக்கௌண்ட் வந்துச்சுன்னா அந்த லாகின் வச்சு நீங்கள் டிக்கர் டேப்குள்ளே ஜாயின் பண்ணிக்கலாம், அதாவது லாகின் பண்ணிக்கலாம். ஜீரோதாவோடது இது தான் உங்களுக்கு. இதில் ஃபில்டர்ஸ் நிறையா இருக்குது, எல்லாமே பார்க்கலாம் குயிக்காக. ஸோ இப்போ நான் டிக்கர் டேப் வெப்சைட்டில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேரியஸ் ஃபில்டர்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஸ்மால் கேப், மிட் கேப் அதை மட்டும் பார்த்துக்கலாம். லார்ஜ் கேப் அப்படின்னு சூஸ் பண்ணிவிட்டேன். இங்கேயே காமிக்குது பாருங்கள், 20,000 crore to இப்போ மேக்ஸிமம் ரிலையன்ஸுக்கு தான் இப்போ அதிகமான மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஏன்னா லேட்டஸ்ட்டாக பார்த்திங்கன்னா ரிலையன்ஸுக்கு ஒரு 10 இன்வெஸ்ட்மெண்ட் வந்தது. மெயினாக ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் கூகுள், இந்த மாதிரி வேரியஸ் டெக்னாலஜி கம்பெனிஸ்லேருந்து பயங்கரமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்துருந்தது. ஸோ அதனால் டாப்பில் ரிலையன்ஸ் இருக்குது. அது நிஃப்டிக்கு மெயின் கான்ட்ரிபியூட்டர் கூட. ஃபர்தராக பார்த்திங்கன்னா டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ், டிசிஎஸ்னு சொல்லுவாங்க நம்ம ஐடி கம்பெனி, பேங்க்ஸ், ஹெச்டிஎஃப்சி, ஹிந்துஸ்தான் யூனிலிவர், இன்ஃபோசிஸ் கம்பெனி, பாரதி ஏர்டெல். ஸோ இந்த மாதிரி ஒரு லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் உங்களுக்கு இன்னும் லோட் பண்ணிக்கலாம். எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். டோட்டல் 80+ இருக்குது, போயிட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ 139 கம்பெனிஸ் வந்துட்டு லார்ஜ் கேப்பில் இருக்குது. ஸோ அவுட் ஆஃப் 5 யோசிச்சு பார்த்துக்குங்க, டோட்டல் 5,000 கம்பெனிஸ் இருக்குதுன்னு பார்த்தோம். அதில் ரொம்ப ஹையாக இருக்கிற கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான், 139 தான். இதுலேயும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி டாப் கம்பெனியோட. ஸோ அதனால் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் ஸ்மால் கேப் சைட் போயிடவே கூடாது. பேசிக்காக நீங்கள் லார்ஜ் கேப்பில் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கு ஸ்ட்ரிக்டாக உங்களோட ஹோல்டிங்ஸை வந்துட்டு பாதுகாக்கிறதுக்கு மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குது. நான் மேலே கார்ட்ஸில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன், அது பார்த்துக்குங்க. சிஎன்சியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொன்று மெயினாக என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா டைவர்சிஃபை பண்ணுறது. அதாவது டாப் லார்ஜ் கேப்லேயே எடுத்து ஒரே லார்ஜ் கேப்பில் போடாமல் ஒரு 4-5 ஒரு 10,000 இருந்தால் 2,000 போடும்போது உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். அதுதான் டைவர்சிஃபிகேஷன் சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டாக்கை செலக்ட் பண்ண தெரியல அப்படின்னா smallcase.zerodha.com அப்படிங்கிற ஒரு சைட் இருக்குது. அதில் போய் நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு இன்னும் ஒரு ஐடியா கிடைக்கும். அவங்க வந்துட்டு பேஸ்கெட் படி ஃபில்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ அடுத்து மிட் கேப் என்னென்ன கம்பெனிஸ்னு பார்த்துக்கலாம். இது நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்ச கம்பெனி. அது மைண்ட்ரி, அதுவும் ஐடி கம்பெனி தான். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா, அதானி கேஸ், ஸ்ரீராம் டிரான்ஸ்போர்ட். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீசஸ், எல்என்டி டெக்னாலஜி சர்வீசஸ். எல்என்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடி அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அந்த கம்பெனி, ராம்கோ சிமெண்ட்ஸு, ஜில்லட் இந்தியா, ஸோ பேட்டா, இந்த மாதிரி கம்பெனிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிட் கேப்பில் வருது. ஸோ நீங்கள் அதாவது உங்களுக்கு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் மிட் கேப்லேயும் டார்கெட் பண்ணுவாங்க, ஸ்மால் கேப்பில். ஸோ ஸ்மால் கேப்பில் நீங்கள் அக்ரெசிவாக அவங்க பண்ணும்போது எக்ஸ்ட்ரீம் ரிவார்டும் கிடைக்கும், ரிஸ்க்கும் கிடைக்கும். ஆனால் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் ரொம்ப கேர்ஃபுல்லாக ரிஸ்க் எடுக்கணும், கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் கன்சர்வேட்டிவாக இருக்கீங்க, உங்களோட ரிஸ்க் அப்டேட் பொறுத்து நீங்கள் எந்த செக்மெண்ட் வேணும்னு சூஸ் பண்ணிக்கலாம். ஸ்மால் கேப்பில் பார்த்திங்கன்னா நிறையா பென்னி ஸ்டாக்ஸ் கம்பெனி, ரொம்ப வீக்கான கம்பெனிஸ் எல்லாம் அதில் போயிடும் உங்களுக்கு. ரொம்ப அதாவது பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ இப்போ ரீசெண்டாக வந்து ஐபிஓ அந்த கம்பெனிஸ் இதெல்லாம்.
ஸோ இதெல்லாம் எந்த ரேஞ்சில் சர்க்யூட்டில் மேக்ஸிமம் இது லாக் ஆகும். திடீர்னு பையர்ஸ் மட்டும் இருப்பாங்க, செல்லர்ஸே இருக்க மாட்டாங்க. திடீர்னு செல்லர்ஸ் மட்டும் இருப்பாங்க, ஸ்டாக் கண்டினியூ கீழே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் அந்த அவேர்னஸ் உங்களுக்கு தெரியணும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேப்பர் ட்ரேடிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட் பண்ணாலும் ஒரே கம்பெனியில் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் லார்ஜ் கேப் சூஸ் பண்ணுங்கள். அதுலேயும் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் கம்பெனிஸாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா ஸ்மால் கேஸ் போயிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே செக்டர் வைஸ் நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த செக்டரில் கம்பெனி இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஃப்யூச்சரில் வந்துட்டு இனி எந்த செக்டர் நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற பார்த்து இன்ஃபர்மேஷன் அதை பார்த்தும் நீங்கள் ஸ்டாக்கை ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு போட்டு ஆட் ஃபில்டர் கொடுத்திங்கன்னா அந்த இதாகிக்கும். ஃபர்தராக இன்னும் நிறையா ஃபில்டர்ஸ் இருக்குது. இது ஆட் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்தராக நிறையா ஃபில்டர் வரும். அதில் உங்களுக்கு 1 வீக்கில் எது வந்துட்டு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, 1 மந்தில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே நீங்கள் கிளான்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் பார்க்கும்போது ஆவரேஜ் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா அந்த ஸ்டாக் இதில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ப்ரோக்கர் ரேட்டிங், சில ப்ரோக்கர்ஸ் வந்துட்டு பை ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுவும் இதெல்லாம் வந்துட்டு பெய்டு வெர்ஷன்ஸில் வரும். நீங்கள் பேசிக்காக இப்போ பிகினராக இருந்தீங்க அப்படின்னா சில இம்பார்ட்டண்ட் இதில் இருக்கிற ஃப்ரீ வெர்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ ஜஸ்ட் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். டிக்கர் டேப் ஒரு ஐடியா கிடைக்கும். நீங்கள் போய் மற்ற இடத்துல போய் தேட தேவையில்லை. ஜஸ்ட் இங்கேயே உங்களுக்கு எல்லா ஃபில்டர்ஸும் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஃபில்டர் வேணுமோ, க்ரோத்து, வேல்யூவேஷன், ஃபினான்ஷியல் ரேஷியோஸ், இன்கம் ஸ்டேட்மெண்ட், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸு, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ படி ஃபில்டர் பண்ணுறது. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனா ஒன்றும் இல்லை, ஒரு ஃபண்டை வந்துட்டு மேனேஜ் பண்ணுறதுக்கான எக்ஸ்பென்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு. ஸோ வர்ற ப்ராஃபிட் சில அதுக்கு போகும். இப்போ ETF இந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் போட்டோம்னா நம்ம நிஃப்டி ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக அதுலேயும் ரிட்டர்ன்ஸ் வரும். அந்த மாதிரி பண்ணுவாங்க. சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதை சேர்ன் பண்ணுவாங்க, இதில் அப்படியே பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்குது. ஸோ மெயினாக நம்ம இதில் தெரிய வேண்டியது லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப். நீங்கள் உங்களோட ரிஸ்க் அப்டைட் பொறுத்து எந்த செக்டரில் வேணாலும் நீங்கள் போய்க்கலாம். எப்போ போனாலும் டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். அது மட்டும் நோட் பண்ணிட்டிங்கன்னா இதில் ஓரளவுக்கு இது பண்ணலாம். ஸோ தேங்க்யூ. ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக், கமெண்ட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ இன்னும் போடணும், உங்களுக்கு எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறது. தேங்க்யூ. பபாய்.